ஹலோ கைஸ், வெல்கம் டு காலிவுட் கோட்டை. இன்னைக்கு நம்ம கோட்டையில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா, என்னது சூர்யா சாருக்கு ஒரே படங்களாக புக் ஆகிட்டு வருதா? ஆமாம் நண்பாஸ். ஸோ என்ன படம் புக் ஆகிருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நண்பாஸ், கருப்போட வெற்றியை தொடர்ந்து சூர்யா சார் எல்லா டேரக்டரோட மோஸ்ட் வாண்டட் ஹீரோவாக இருக்கிறாரு. சூர்யா சாரை நிறைய டேரக்டர்ஸ் அப்ரோச் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அண்ட் அதில் சூர்யா சார் சில டேரக்டர்ஸ்லாம் சூஸ் பண்ணி அவரோட படங்களை ஒன்றொன்னா லாக் பண்ணிட்டு வராரு. லேட்டஸ்டாக வந்த தகவலின்படி 24 டைரக்டரான விக்ரம் கே குமார் அவர்கள் ரீசண்டா சூர்யா சார் அவர்களை சந்திச்சு ஒரு கதை ஒன்று சொன்னதாக லேட்டஸ்டா தகவல்கள் வந்திருக்கு. அண்ட் அந்த கதையை கேட்டு சூர்யா சாருக்கு ரொம்ப பிடிச்சி போய் இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு அக்ரி பண்ணியிருக்கிறாராம். ஸோ 24 படத்தை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்ல. சயின்ஸ் ஃபிக்ஷன் ட்ராமாவை வச்சு சூர்யா சார் அந்த படத்தில் மிரட்டி எடுத்திருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ திரும்பவும் இந்த காம்போ ஒன்று சேருது அப்படின்னு நினைக்கிற நேரம் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் கண்டிப்பாக சூர்யா சார் ஃபேன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு பயங்கரமான ட்ரீட் ஒன்று காத்துட்ருக்கு அப்படின்னே சொல்லணும். ஸோ இந்த படத்தை லாக் பண்ணக்கூடிய வேலைகள்லாம் போது போயிட்டு இருக்கு. அண்ட் இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேவிஎன் ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ஃப்ரண்ட் ரன்னரா வந்திருக்கிறாங்க. அண்ட் மேலும் கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் தமிழ் படங்கள்ல நிறைய இன்வெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி லேட்டஸ்டா தகவல்களும் வந்திருக்கு. ஸோ இந்த கம்பெனியை பத்தி சொல்லணும்னா தளபதி விஜயோட ஜனநாயகன் படத்தை இவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த காம்போ ஒரு ஒர்த்தான காம்போவா தான் இருக்க போகுது. அண்ட் இந்த வாட்டி சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் எடுக்க போறாங்களா, கமர்ஷியல் படம் எடுக்க போறாங்களா அப்படின்றது தெரியல. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அண்ட் மேலும் மோஸ்ட்லி இந்த படம் சூர்யா 49 அல்லது சூர்யா 50 இருக்கும் அப்படின்ற மாதிரி லேட்டஸ்டா தகவல்களும் வந்திருக்கு. ஸோ சூர்யா சார் பிளட்ஸ், நீங்க இந்த காம்போவை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் மேலும் இந்த படம் என்ன மாதிரி படமா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காம நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருங்க. ரோலெக்ஸ் சூர்யா சார் ஃபேன்ஸ். மேலும் பல காலிவுட் அப்டேட்ஸை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.